அனைவருக்கும் வணக்கம். தற்போது தமிழகத்தில் கனமழை எச்சரிக்கை விடுத்துள்ளாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை மற்றும் அதிக கனமழை என்றது இந்த வீடியோவில் பிரீஃபாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்குன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற வானிலை மற்றும் மழை பற்றி கூடுதல் தகவலை போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் ஒரு லைக் ஒன்று போட்டுட்டு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். 25 மாவட்டத்தில் மழை சான்ஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்று மாலை மழை வெளுத்து வாங்கியது. அது நமக்கே தெரியும். இந்த நிலையில் இரவு 7 மணி வரைக்கும் மழை விடாமல் தொடர்ந்து பெய்ஞ்சது அப்படின்னு தெரியும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 25 மாவட்டத்தில் மழை பெய்ய வாய்ப்பு, அதிக கனமழை பெய்ய எங்கெங்க வாய்ப்பு, மிகமான கனமழை எங்கே பெய்ய வாய்ப்பு அப்படின்னு தான் கொஞ்சம் பிரீஃபாக பார்க்க போகிறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா, இது தொடர்பான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கொள்ள நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா, இது போன்ற செய்தியை நான் போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் நான் வந்து இந்த மாதிரி நாளைக்கு மழை பெய்யுது, இன்னைக்கு வந்து மழை பெய்யுது அப்படின்ட்டு எங்களுக்கு மற்றவங்கள்ட்ட சொல்ல முடியும்ல. நமக்கே தெரியாத பட்சத்தில் என்ன பண்ண முடியும்? அதே போல் பார்த்தீங்கன்னா, இன்று இரவு 7 மணி வரைக்கும் மழை சொல்லியிருக்காங்க. அதே போல் தான் தமிழகத்தில் இன்று இரவு 7 மணி வரை வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவள்ளூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர், ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில், புதுவை மற்றும் காரைக்காலில் இடி மின்னலுடன் கூடிய மழை கனமழை பெய்யும் வாய்ப்புள்ளது எனவும் அங்க பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடப்படுறது. இதான் ஒரு முக்கியமான தகவலாக வந்து பார்க்கப்படுகிறது. தற்போது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அதே போன்று பார்த்தீங்கன்னா, தற்போது இன்று இரவு பார்த்தீங்கன்னா 7 மணி வரை சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, நாகப்பட்டினம், ராமநாதபுரம், சிவகங்கை, நீலகிரி, தேனி, மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் வந்து லேசான இடி மின்னலுடன் கூடிய ஒரு மழை, மிதமான ஒரு மழை பெய்ய வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, இது போன்ற சுவாரஸ்யமான மழைப்பொழிவு தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி வரலும் மழை சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11, இன்னும் 14 நாள், அதாவது 4-5 நாட்களுக்கு தொடர்ந்து மழை பெய்யும் என்று சொல்லியிருக்காங்க. அது எங்கெங்க பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இன்று ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், கடலூர், அரியலூர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 11/8/2025 முதல் 16/8/2025 வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.